அங்கன்மாஞாலத்து அரசரபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே அங்கன்மாஞாலத்து அரசரபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போர் வந்து தலை பெய்தோ சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ கிண்கிணி வாய் செய்த தாமரை பூபோலே செங்கன் சிறு சிறிதே என் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் எங்கள் மேல் சாபம் எழுதலோர் எம்பாவாய் அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே சங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யன் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோ எம்பாவாய். ரொம்ப இது ஒரு அற்புதமான பாசுரம். 22வது பாசுரம். அதுல அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். எங்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது. என்ன கர்வம்? நாங்க தான் ரொம்ப அழகு வசந்த பெண்களா பிறந்திருக்கோம். அந்த ஸ்திரீத்துவ புரித்துவ அந்த பெண்மை காரணமா ஒரு அகங்காரம். அந்த அகங்காரம் வரைக்கும் பெருமாள்கிட்ட போக மாட்டோம். இந்த அகங்காரம் தொலைஞ்சது அந்த அபிமான பங்கமாய். ஆனா அபிமானம் பங்கமா போச்சுன்னா பெருமாள் கிட்ட வருதுன்னு பரீட்சையில ஃபெயிலா போச்சுன்னா அவனுக்கு ரொம்ப வருத்தம். வந்து மேல நன்னா வாசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணா தேவையில்ல,
ஃபைலா போனதுனால ஆத்திரம் வந்து பாஸான பசங்களை அடிக்கிறது, உதைக்கிறது, அதோட சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போடுறது, இப்படிலாம் பண்ணா அது இன்னும் தப்பு இல்லையா? அதில் பரீட்சையில் ஃபெயிலா போனால் அது சாத்விக பாவத்தை உண்டு பண்ணும். ராஜ்யம் போச்சுன்னா இப்போ அது போல எப்படின்னா பெரிய ராஜாக்கெல்லாம் ராஜ்யம் பெரிய ராஜாக்கள் நினைச்சிட்டு இருக்கா ஆள்ற தேசமும் ஒரு 2-4 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது. ராஜ்யத்தான் துண்டு போட்டாச்சு இல்லையா? இப்போ அகண்டமான ராஜ்யம் ஏது? ஒரு துண்டு போட்டுதான் ஒரு உள்ளங்கை ஆகத்துக்கு ஒரு ராஜாவா இருந்து பெரிய பூமிக்கு தான் தான் ராஜான்னு நினைக்க முடியாது பண்ணும் அந்த பூமி. அந்த பூமியினுடைய ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டா, தன்னை ஆடுறவனுக்கு ஒரு சின்ன வீடு இருந்துட்டு அவனுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா? அப்படி இருச்ச ஒரு சின்ன ராஜ்யம் வந்துருச்சுன்னா அவர் மகாங்கார முன்னுளார் பெருமாருக்கு அடுப்பி செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை நித்திய சூழலே பூலோகத்துல வந்தா கால் வச்சா கொஞ்சம் அகங்காரம் மகாரத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரியா பெரிய பூமிக்கு அப்படிப்பட்டதான ஒரு சுபாவம் உண்டு. அந்த பூலோகத்தை ஆடுறோம் அகங்காரப்பட்டு ராஜாக்கெல்லாம் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தா கடைசியில் அவளுக்கு அந்த ராஜ்யம் போயிடுது. ராஜ்யம் போச்சுன்னா அகங்காரம் போச்சு. அகங்காரம் போச்சுன்னா வேற என்ன? சில பேர் என்ன பண்றா, இனிமேல் பூலோகத்துல ஒருத்தர் முகத்துல முடிக்கப்பட காட்டுக்கு போடுவார். அந்த மாதிரி காட்டுக்கு போகாத பெருமாள் திருடிக்கு வந்தவா சில பேர் உண்டு. அதான் எங்கன்னா நரகாசுர வசாச்சு 16,000 ராஜாக்களை அவன் சிறையை வச்சிருந்தான். கிருஷ்ண பரமாத்மா அவளெல்லாம் மீட்டான். அவள்லாம் கிருஷ்ணன் சேவிச்சா. சரி நீங்களாம் போங்க, பழையபடி உங்க ராஜ்யத்தை உங்ககிட்டயே கொடுத்து விடுறோம்னு சொன்னார் கிருஷ்ணன். அவ சொன்னா இனிமேல் ராஜ்யமே வேண்டாம், இப்ப ராஜ்யம் இருக்கிறதுனால எங்களை அடிச்சு சிறையில போட்டான் நரகாசுரன். இன்னொரு மகாபாப்பி வந்தா மறுபடியும் ராஜ்யத்துக்கு போனா அடிச்சு வாயில போட்டு போடுவான். ராஜ்யம் ஆண்டது போறோம், இனிமேல் ராஜ்யமே வேண்டாம், உங்க திருவடிக்கும் கிடையாது கைங்கரியம் பண்றோம்னு சொன்னாவ. அந்த மாதிரி அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல். உதாரணம், அந்த ராஜாக்கெல்லாம் ராஜ்யம் ஆள்றதுனால ஏற்பட்ட கர்வம் இருந்த அந்த கர்வங்களாம் தொலைஞ்சு போச்சு. ஏன்னா ராஜ்யம் போட்டதுனால அந்த கர்வங்களாம் தொலைஞ்சு கண்ட இடத்துக்கு போகாத ஒரு பொண்ணு நான் மேல மேல படிக்க போறேன் கல்யாணமே வேண்டான்ட்டு அப்புறம் பரீட்சையில் ஃபெயிலா கொடுத்து. அந்த மாதிரி 2 பசங்க ரெண்டும் பரீட்சையில் ஃபெயிலா கொடுத்து. ஒன்று என்ன பண்ணுது, படிப்பு வேண்டாம் ஒன்று வேண்டாம், நல்லா பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி சௌக்கியமா குடும்பத்தை பண்ணலாம் நினைச்சு என்ன பண்ணுது, அதில் புத்தி திரும்பி வசந்த குணம் உள்ளவனா நல்ல படிப்பு உள்ளவனா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி சௌக்கியமா வாழ்ந்தது. இன்னொரு பையன் வந்து அந்த படிப்புல ஃபெயிலா போட்டுமே நினைச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி போய் தப்பான வழிகள்லாம் போய் கஷ்டப்பட்டு கடைசியில் ஒன்றும் ஒரு சுகம் இல்லாத கொடுத்து. அந்த அவமானம் வந்தா கூட நேர் வழியில போறதுன்னு ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி ராஜ்யம் போச்சுன்னா கண் தெரியாது எங்கேயா போறது, காட்டுல போறது, பட்டினி இருக்குது, பசி இருக்குது, தொடர்றது, இந்த மாதிரி தொழிலை பண்ணி தப்பு காட்டுல மேல மாட்டிக்காத. இனிமேல் ராஜ்யம் வேண்டாம், இனிமேல் நல்ல வழிக்கு போன பெருமாள் தொழில் வரது பாருங்க, அது பெரிய ஆச்சரியம் இல்லையா? அந்த மாதிரி ராஜாக்கள் தன்னுடைய ராஜ்யங்கள்லாம் போய் அகங்காரமக்காரங்களாம் போய் உன் பள்ளிக்கட்டில் கிடையாது அசலாங்காலில் போய் விடாது பெருமாள் காலில் வந்து விடும். நின் பள்ளிக்கட்டில் கிடையாது சங்கம் இருப்பார் போல் நாங்களும் வந்து சேர்ந்தோம். அவன் ராஜ்யம் ஆடுறதால் கர்வம். பெண்களே உங்களுக்கு என்ன கர்வம்னா, இந்த அழகான சரீரம், இதுக்கு க்ஷேத்திரம் பேரு, அழகான சரீரத்தை கொடுத்து இந்த பெண்மை ஸ்திரீத்துவத்தை கொடுத்து அழகையும் கொடுத்ததால எங்களுக்கு இதனால ஒரு அகங்காரம் வந்து இந்த அகங்காரங்களை மாண்டு போச்சு. ஏன்னா இந்த அகங்காரம் இந்த அழகை பார்த்து கண்ணனே ஓடி வருவோம்னு நினைச்சிருந்தோம். வரல, இனிமேல் நீ அனுகிரகம் பண்ணாதான் உண்டே தவிர நாங்க எங்களுடைய பிரயத்தனத்தால உன்னை வரவழைச்சிக்க முடியாதுப்பா அப்படின்றதான் அந்த அகங்காரம்லாம் போச்சு. உங்ககிட்டயே வந்து சேர்ந்துட்டோம். அதனால அனாதிகாலம் நாங்க என்ன பண்றோம், உங்ககிட்ட வராமலே வந்துட்டு பாருங்க, பெரிய மகா பாபத்தை பண்ணிருக்கோம். அதுக்காக என்ன பண்ணோம்னா அந்த பாப்பங்கள்லாம் போகணும். கிங்கணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கனி சிரிச்சிரி எம்மேல் வழியாகும். அந்த உன்னுடைய இப்போ தூங்கிட்டு இருக்கான் கண்ணன், தூங்குற கண் தான் எடுப்புற, அப்படியே 2 கண்களாலும் மலர விடிக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து கடாட்சியம். அப்பதான் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோ ரெம்பாவாயின்னு தான் பிரார்த்திக்கிறார். அந்த ஒரேடியா கண்ணை திறந்த குழந்தை ஒரேடியா வளரணும்னு பிறந்த உடனே குழம்பு ஜாதம் ஊட்டினா என்ன ஆகும்? குழந்தை இப்போ ஒரே நாள் வளர்ந்து உண்ணுட்டு நல்ல பருப்புலாம் போட்டு தானெல்லாம் போட்டு அந்த சாத்தை உருண்டையா ஊட்டியா வாயில் அடிச்சா அவ்வளவுதான். இப்படிதானே வளரணும். அதனால இந்த குழந்தைக்கு நன்னா எல்லாம் புரியணும், பெரிய பெரிய சாஸ்திரார்த்தம் சொன்னா புரியாது. அந்த மாதிரி மொத்த கட்டாட்சத்தை என் பேர்ல போட்டேன்னா எங்களால சைக்கு தாழ முடியாது. என் மேல சிரிச்சு விடையவும் திங்களம் ஆதித்யம் இருந்தால் போல் அங்கனிருந்தும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப ஆச்சரியம். எங்களுடைய வியாதிக்கு சாதாரண மருந்து கொடுத்தா போறாது, இப்படிப்பட்ட மருந்து கொடுத்தாதான் எங்க வியாதியானது போகும். ஏன் ரொம்ப நாள் வியாதி உடம்புல ஊறி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டோஸ் கொடுத்தா போறாது இல்லையா? சாதாரண ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தான், அதே போல உனக்கு மாத்திரை எழுதி கூட போனார். எங்க வியாதி சாதாரண வியாதி இல்லை, இதுக்கு இந்த மாத்திரை போறாது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதி கொடுக்கணும் இல்லையா?
எங்கள் மேல் சாப்ப முடியும். அங்கனிருந்தும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாப்ப முடிந்தேல் ரூபாயால் நாங்க பண்ண பாப்பத்துக்கு பரிகாரம் உன்னுடைய கண்களால குளிர கட்டாட்சிக்க வேண்டும். அது எங்கள் மேல் நோக்குதேல் அங்கனிருந்தும் எங்கள் மேல் நோக்குதேல் அங்கனிருந்தும் எங்கள் மேல் நோக்குதேல் அங்கன் ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாப்பம் இழிந்தேலும் ரொம்பவை. எங்கள் மேல் சாப்பிட லோகத்தாவுடைய பாப்பத்துக்கள்ல எங்களுடைய சாப்பம் பாப்பம் ரெண்டும் ஒண்ணுதான். அசலாவுடைய பாப்பத்துக்கள்ல எங்க பாப்பம் ரொம்ப தீவிரமான பாப்பம். அதுக்கு இவ்வளவு கட்டாட்சம் பொதுவா சொல்ற. சில பாப்பத்துக்கெல்லாம் இவ்வளவு பரிகாரம் வேண்டாம். என்னுடைய பாப்பத்துக்கு வளர்ந்த இப்ப சில பேர் பாப்பங்கள் பண்ணிருக்கலாம். அவளுக்கெல்லாம் பிரம்மாவுக்கு ஒரு சாப்பம் ஏற்பட்டிருக்கு, அவன் பாப்பம் பண்ணிருக்கான். துர்வாசா பாப்பம் பண்ணிருக்கார். கௌதமர் ஒருத்தர் பேர்ல சபிச்சிருக்கார். இதுக்கெல்லாம் சாதாரணமா பரிகாரம் போறோம். பிரம்மாவின் சாபம் பாருங்க, எங்கள் மேல் சாபம், எங்களுக்கு மகான்களுடைய சாப்பங்கள்லாம் இருக்கு. எங்க பெரியவாள்லாம் படிச்சிருக்கா, அவளுடைய கோபத்துக்கு நான் விஷயமாயிருக்கும். எங்க பேர்ல பெரியவாள் இருக்கிற கோபங்கள், எங்க பேர்ல அசலாவுடைய சாப்பங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் போன மாதிரி இருந்தா உன் கண் ரெண்டுத்தையும் கொண்டு கட்டாட்சிதான் போகும். பிரம்மாவின் சாபம் மார்பில் வேற்பாலே போகும். புரியாது இல்லையா? பிரம்மாவுடைய சாபம் வந்தது ஒருத்தருக்கு, அப்பா பிள்ளைக்கு தான் எல்லாம் குடும்ப சண்டை ஒருத்தர் இருக்கு. பிள்ளை அப்பா தலையை கொடுத்த தெரியுமா? சிவனுக்கும் 5 தலை, அப்பாவுக்கும் 5 தலை. பார்வதி ஒரு நாள் உட்காண்டே இருந்தா பரமசிவன் பக்கத்துல. அப்ப பிரம்மா போனார். தங்க ஆத்துக்கார் தான் வந்துட்டு வாருங்க ஏன் முகத்தை பார்க்காத புடவை பார்த்துட்டு இதே காலில் இருந்தா சில கன்ஃபியூஷன்லாம் வருமோ இல்லையோ? 5 தலை அவனுக்கு தகப்பனா இருக்கு, பிரம்மாவுக்கும் 5 தலை. பர்த்தான் நினைச்சு எழுந்தா. அது தூரத்துல இருந்தே பரமேஸ்வரன் பார்த்துட்ட. எதுக்காக எழுந்தேன்னு? ஓ நீங்க இல்லையோ அது அப்படின்னு. ஓஹோ 5 தலை இருக்கிறதுனால தான் இந்த கன்ஃபியூஷன் வருது. இது பெரிய அனசத்துல வந்துருவேன். என்ன பண்ற, தனக்கு அவருக்கும் வித்தியாசம் வரதுக்காக சட்டு போய் அவர் தலையை கொடு. தன் தலையை கிளியலாமோ இல்லையா? எங்க ஐடிங்கிற சாய்க்கிறோம். இந்த பைத்தியம் அசலாறு வெய்யுதே தவிர ஒரு பைத்தியம் தன்னை வசியது உண்டா? பைத்தியம்னா அசலாறு பேர்ல கல் எடுத்துட்டு தன்னை கல் எடுத்து போட்டுதா? அடிச்சா 4 அரை அடிச்சா சரியா போட்டு சாய்க்கிறோம். அந்த மாதிரியா வித்தியாசம் தான். தன் தலையை கிளிக்கலாமோ இல்லையா? அப்பா தலையை போய் கொடுத்தார். உடனே அவர் பிரம்மத்தியா சாப்பு கொடுத்துட்டார். அது அப்புறம் என்ன பண்ண, பத்ரிகாசிரமத்துக்கு போன. ஹரசாப்பி மோச்சனம் பண்ணான்னு எம்பெருமான் தன்னுடைய மார்பில் இருக்கிற பெயர்வையெல்லாம் வழிச்சு இந்த கபாலத்தில் போட்டார். எத்தனையோ வருஷ காலங்கள் ஒவ்வொரு ஆமா போய் பிக்ஷை கேட்டார். அந்த கபாலம் போகல, கைவிட்டு போகல. தன் மார்பில் இருக்கிற பெயர்வையை எடுத்து போட்டார். இதெல்லாம் பத்ம புராணத்துல இருக்கு. அப்போ அந்த கபாலம் கையில அப்படியே இருக்கணுந்தே வெளியில கைண்டு போய் அந்த சுக்கு தான் அடிச்சு போச்சு. சொப்பன லப்தம் தனம் யதான்னாருங்க. அங்க பார்வதி கிட்ட வந்து அங்கேருந்து வந்த பதிரிகா ஊரெல்லாம் சித்த கையில இந்த கபாலம் பிரம்ம கபாலம் ஓட்டு கொடுத்து. இது என்னடா ஆத்துக்காரி ஆலிங்கனம் பண்ணி கூட இல்லாம இருக்கு. அவள் பயப்படுறா. அந்த மண்ட ஓட்டோட ஆலிங்கனம் பண்ண. இப்படியே கல்யாணம் பண்ணும் பிரம்மச்சாரி 2 வருஷம் அப்படி ஊரோடு சித்திட்டு இருந்தார். இது என்னடா ஆச்சுன்னு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட ஃப்ரெஷ்ஷா திரும்பி வராப்புல பத்ரிகாசனம் கூட ஃப்ரெஷ்ஷா கையில ஓடுகிடல. ரொம்ப பிரமாதம். ரொம்ப என்னன்னா பாமினின்னு கூப்பிடுறார். நீ பண்ண அதிர்ஷ்டமா கையில எனக்கு கபாலம் போச்சு. பத்ரிகாஷ்டத்துக்கு போனேன், பெருமாளை பிரார்த்திச்சேன். அவர் சில புராணங்கள்ல அப்படி கீர்னார் தன் உடம்பு, ரத்தம் வந்து அந்த ரத்தத்தை நிரப்பினான் இருக்கு. மார்பில் வேர்வை எடுத்து போட்டான்னு இருக்கு. அது ஒவ்வொரு கல்பத்துல ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த வேர்வை எடுத்து போட்ட உடனே அது வடிச்சு போச்சு. அப்படின்னு கபாலன் மோக்கத்து கண்டுகொள்ளு. அதுல பிரம்மாவுடைய சாபத்தை போக்குது மார்பில் வேர்வையை போட்டா போறோம். பிரம்மாவின் சாபம் மார்பில் வேட்பாலே போக்கலாம். துர்வாசாவுடைய சாபம் மார்பில் இருப்புடைய கட்டாட்சத்தாலே போகும். புரியுதா? இந்திரனுக்கு துர்வாசாவுடைய சாபம் வந்துருச்சு. இந்திரன் பவனி வந்துட்டு இருக்கான் ஐராவத்தும் பேர்ல. துர்வாசான தை வெள்ளிக்கிழமை அங்க மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணி அவளுடைய அனுகிரக ரூபமா ஒரு பெரிய மாலை வாழ்ந்தார். இந்த சன்னியாசியா மகர்ஷியா இருக்கு. எனக்கு இருந்தது மாலை ராஜா தார்மிகோ விஜய் போது எல்லாம் ராஜாவை தான் வேண்டுவார். ஆனால் தேவேந்திரன் நம்மளாம் ராஜாவா இருக்கிற அவன் க்ஷேமமா இருக்கிறது மகாலட்சுமி பிரசாதமா இருக்கு. மாலையை அவங்ககிட்ட கொடுத்தா. அவன் மகாகர்வம் முடிச்சவன் என்ன பண்ணா, அதை தன் யானம் பேர்ல வச்சான். தான் எடுத்து கண்ணில் ஊத்திக்கலாமோ இல்லையா? வச்சுக்கல. பிரசாதம் பகவத் பிரசாதம் எழுந்து இருந்து மகான் பிரசாதம் சொல்லி வாங்கிக்கணும். அந்த மாதிரி துஷ்டன் வாங்கிக்கல. யானையின் பேர் வச்சான். அதுக்கு எவ்வளவு கர்வம் தெரியுமா? இந்திரனுக்கு யானைன்னு அதுக்கு பெரிய கர்வம். அது என்ன பண்ணுது, தும்பிக்கை எடுத்து கேடு போட்டு மெரிச்சுடுது. வந்தது கோபம். தைலோகிஸ்ரீ ரதோ மூட விநாசம் உபயாஸ்தின்ற. முட்டாளே, இன்னிலிருந்து உங்ககிட்ட செல்வம் முழுக்க தொலைஞ்சு போயிடுது, சமுத்திரம் போய் ஒழிஞ்சு போயிட்டு போச்சு. அந்நிலையில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட போய் விடுதான். சரி, நான் சமுத்திரம் ஒழிஞ்சிட்டு இருக்கேன், நான் சமுத்திரத்தை கடைஞ்சி உனக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன். அப்புறம் எல்லாத்தையும் பெருமாள் இருக்காரு பசங்க. உடனே 100, 1000, 500 தப்பு பண்ண வேண்டியது. அப்புறம் அப்பா வந்து
அபராதத்தை கட்டி பையனை மீட்டு வர வேண்டும். இப்படி அதே போல் போனார். சமுத்திரம் கிடைச்சா எல்லாம் செல்வம் வந்துடுது. அப்போது இந்த இந்திரனுக்கு சாபம் வந்தது. இந்த சாபம் எப்படிடா போச்சுன்னார், சமுத்திரத்தை கடைஞ்சார், லக்ஷ்மி முதற்கொண்டு போயிட்டோம் இல்லையா. அப்போ அந்த லக்ஷ்மியை வாங்கி கொடுத்த. அப்போ லக்ஷ்மி பெருமாள் தன் மாறுபடுத்தினா லக்ஷ்மி கட்டாட்சம் வந்தது அவனுக்கு. அந்த சாப்பங்கள்லாம் போய் பழையபடி செல்வங்கள்லாம் வந்துடுச்சு. அது துர்வாசாவுடைய சாபம் மார்பில் யாருடைய மார்பில் தெரியுமா? அக்ரே பர்த்தும் ஆலோக்கியத்வாம் அமிர்த சஹஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்கிராந்தா சரணமகமன் சாபரோதா சூரேந்திர. சாபாக்கிராந்தா துர்வாசுடைய சாபத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு எல்லா செல்வத்தையும் இழந்து கிடந்தார். ஆலோக்கியத்வாம் அமிர்த சஹஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்கிராந்தா சரணமகமன் சாவரோதா சூரேந்திராः லப்த்வா பூயஸ்திரிபுவனமிதம் லக்ஷிதம் त्वत्कटाक्षैः சர்வாகாரஸ்திர சமுதயாம் சம்பதம் நிர்விசந்தி என்று அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்தில் மறுபடி அந்த துர்வாசோட சாபம் வராதபடிக்கு எழுந்து போன சாபத்தெல்லாம் அவள் பெற்று விட்டார்கள். ஆனால் துர்வாசாவோட சாபத்துக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தால் போகும். கௌதம சாபம் காலில் பொடியாலே போகும். காலில் பொடி ஏன் அந்த துர்வாசாவோட சாபம் யாருக்கு, கௌதமோட சாபம் யாருக்கு தெரியுமா வந்தது? அகல்லிக்கு. இந்த இந்திரன் கெடுத்துட்டான்னு ஒரு வளர்ந்து இல்லையா, அதுக்காக அவளை கல்லா போறதுன்னு செபிச்சுட்டான். இந்த சாபத்துக்கு விமோக்ஷம் எப்படி வந்தது? அங்கே சாமி பெருமாளுடைய திருவடி தூள்லேருந்து வந்தது. ரகுவீரகத்தி ரொம்ப அழகாக இருக்குமே. ரகுவீரகத்தி என்னது மகுட்ட தட்ட நடப்பத்தி அப்படி ஆரம்பம். நடப்பத்தி மகுட்ட தட்ட பட்டு விபூத சரிதತಿ ಬಹುಳ ಮಧುಗಳ ಲಲಿತ ನಜ ನಳಿನ ಪದರಜ ಉಪಮೃತಿತ ನಿಜಭರ್ಜನ ಜಹದುಪಲ ತನುರುಜನ ಪರಮಮುನಿ ವಾರ ಯುವತಿನುತ ಜಡಕಿರಣ ಶಕಲಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಗುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಭೂದ ಸರಿದತಿ ಬಹುಳ ಮಧುಗಳನ ನಳಿತ ನಳಿನ ಪದ ಉಪಮೃಜಿತ ನಿಜಭರ್ಜನ ಜಹದುಪಲ ತನುರುಜನ பரமமுனி வர யுவத்தினுத. அந்த பகவான் ராமச்சந்திரனுடைய திருவிழுக்கு தூள் கிளம்பித்து அந்த பாரின் பேர்ல பட்டது. உடனே சாப்பங்களாம் போச்சு. ராமபாதரஜசாமனுக்ர பிரத்யபத்யத்தை சதாயத் புனः சாரு கௌதம வதூஷிலாமயி சகல கில்பிடச்சதாம் ராமபாத ரஜசாம் அனுகிரஹ எது காளிதாசன் சொல்றான். ராமபாத ரஜசாம் அனுகிரஹ. அந்த கௌதமுடைய சாப்பம் யாருக்கு ஏற்பட்டது? அகல்லிக்கு. அந்த சாப்பம் எப்படி போச்சு? பெருமாளுடைய திருவடி தூளால போச்சு இல்லையா. அந்த கௌதம சாப்பம் காலில் பொடியாலே போகும். தக்ஷ சாப்பம் ஒரு தட்டாக்கத்தில் முழுக்காலே போகும். தக்ஷனுடைய சாபம் யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. தக்ஷனுடைய மாப்பிள்ளை யாரு? சந்திரன். 27 பொண்ணையும் ரொம்ப சுலபமாக இருக்குன்னு ஒரே கல்யாணத்தில் ஒரே முகூர்த்தத்தில் ஒரே சந்திரனை கொடுத்துட்டான். அந்த ரோஹிணின்ற பொண்ணுக்கிட்ட மாத்திரம் அவனுக்கு ஆசை. மற்ற பொண்ணுலாம் கண் கலங்க முடியாது போட்டான். அந்த 26 பொண்ணுகளும் அப்பா கிட்ட வந்து அழுது. ஒரு பொண்ணா சௌக்கியமாக இருக்கலாம் நினைக்கிச்சு வாய் மூட்டலாமல் இல்லையா. அந்த ஒரு பொண்ணுக்கு மாத்திரம் ஏன் கஷ்டம் சுகத்தை கொடுக்குறாரு, அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் வரக்கூடும் அப்படின்னு அந்த ராஜயக்ஷ்மா, அதாவது அது காச நோய், அதாவது இந்த டிபி, அந்த காலத்துக்கு பரிகாரம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி அந்த வியாதி வரட்டும்னு சொல்லிட்டாரு. உடம்பு அழைச்சி போச்சு. அந்த ஒரு பொண்ணுக்கு சுகம் இல்லாமல் கொடுத்து உடனே என்னடா பண்ண, அப்போ கூட மாமனார் காலில் வந்து சாப்பத்தை வாங்கிக்கணும்னு கழுக்கலாங்க. இங்கேருந்து ஸ்ரீரங்கத்தில் போனால் சந்திர புஷ்கரம் இருக்கும். அந்த புஷ்கரில் தீர்த்தாமன்னா பாப்பங்களாம் போகும்னா அதில் போய் ஒரு மண்டலம் தீர்த்தாமன்னா உடம்பு பழையபடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தக்ஷனுடைய சாபம் ஒரு தட்டாக்கத்தில் சந்திர புஷ்கரனே பேர் அதிலே தான் வந்து அந்த தட்டாக்கத்தில் முழுக்காலே போகணும். இப்படிலாம் அந்தந்த சாபத்துக்கு போகும். எங்கள் மேல் சாபம் வழிக்கு இத்தனையும் வேண்டும். சிறிதே கடாட்சியணும். அப்புறம் அங்கே நிரண்டும் கொண்டு கடாட்சணும். அப்படிதான் உங்களுடைய கடாட்சம் முழுக்க வந்தால்தான் எங்களுக்கு பாப்பமானது போகும்னு சொல்றார். இந்த பாசனம் ரொம்ப அத்யுதமான பாசனம். இதுல கீழே அங்க மாற்றார் உனக்கு வழி குறைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம வந்தோம் சொன்னான். எங்களுக்கு அகங்காரங்கள்லாம் போயிடுத்து, அகங்காரங்கள்லாம் தொலைஞ்சு போனதால உங்ககிட்ட வந்தோம்னு சொன்னான். இப்ப என்ன சொன்னா, அபிமான பங்கமாய் வந்ததுன்னு பள்ளிக்கட்டில் கிடையாது சொல்றோம் இல்லையா. அதாவது தாத்பரியம் என்னன்னுட்டு அகங்காரம் போன பாட்டிலே போயிடுது. சரி பெருமாள் ஏத்துக்கலன்னா பர்த்தா வச்சு கொடுத்துட மாட்டேன்னா சரி பிறந்தாத்துக்கு போறேன்னு சில பேர் சொல்லுவோம் இல்லையோ. சில ஆங்கில போனால் பர்த்தா கைவிட்டாச்சு, நான் பர்த்தா கைவிட்ட உனக்கு என்ன இங்கே வீட்டிலேருந்து பிறந்தாத்துலையும் ஏற்றுக்க மாட்டேன். இனி நீ கைவிட்டால் பிறந்தகத்துக்கும் ஆகாதபடி வந்தோம். இனிமேல் நீ எங்களை ஸ்வீகரிச்சுனா ஸ்வீகரிச்சுக்கோ, எங்களை நீ ஸ்வீகரிக்கல இனிமேல் நான் பிறந்தாத்துக்கு போறதுன்னு முடியாது. இங்கேயே உன் திருவடியிலிருந்து பிராணம் விடுறதோர் வேற வழி கிடையாது. அப்படி இந்த பள்ளிக்கட்டில்களே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பேன். அதுல பகவான் கைவிட்டாலும் வழி எடுத்துக்கு போக முடியாது, அவன் கை கொடுத்து ரட்சிச்சாலும்
வெளியெடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்ம லக்ஷ்மி நரசிம்மனை பற்றி சுவாமி தேசன் அருளி செய்யற, நம்ம லக்ஷ்மி நரசிம்மன் காப்பாற்றிட்டா மற்ற பெருமாள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற தேவத்திலே வேண்டாம், மற்ற பெருமாள்கிட்ட கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மன் காப்பாற்றிட்டான். லக்ஷ்மி நரசிம்மன் கைவிட்டான், அப்போ மற்ற பெருமாள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இவன் கைவிட்ட கேச நளன் தமயந்தி நளனை கல்யாணம் ஆசைப்பட்ட, இந்திராதி தேவத்தெல்லாம் தாங்க தமயந்திய கல்யாணம் ஆசைப்பட்ட. அந்த நளன் தமயந்தி கல்யாணத்துக்காக போற போது இந்திராதி தேவத்தலும் நளனோட கூடவே வர ஒருத்தர் வார சொன்னா எங்கடா. அவன் நளன் என்ன பண்ணா, நான் தமயந்திய கல்யாணம் போறேன், அவளும் என்ன ஆசைப்படுறா, நான் கல்யாணம் தான் போறேன். உடனே அவ கேட்டா எனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னா, எது சொன்னாலும் செய்யறேன்னா, எங்களுக்கா நீ தூது போய் தேவத்தலை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவகிட்ட சொல்லணும்னா, இன்னொருத்தர் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்களுக்கு சிபாரிசு போடுறேன்னு சொல்லுவாளோ இல்லையா. அப்படி சொல்ல, அதுக்கு நான் அடுத்து சொல்றேன்னா, உண்மையா சொல்லியானா உண்மையாவே சொல்றேன்னா, சரின்னு சொல்லிட்டு அங்க போனான். அப்போ தேவத்தெல்லாம் நினைக்கிறா, இந்த நலன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானே தமயந்தியே, அந்த பொண்ணை நாம் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். ஆனாலும் ஆசைப்படலை. எப்படி முட்டாள்தனம்? நலன் நம்ம காட்டில் அழகா இருக்கான், ரொம்ப புத்திசாலியா இருக்கான், ரொம்ப வினயத்தோடு இருக்கான். இந்த நலன் அந்த தமயத்தை கல்யாணம் பண்ணிட்டாலும் தமயத்தி நலனை தவிர வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, நலனே கல்யாணம் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொண்ணு நம்ம கிடைக்க போறதில்லை. சரி நலன் வேண்டாம், தேவத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நலனை விட்டா அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன்னா நலனை விடுற பொண்ணு எப்படி முட்டாள தான் இருக்கணும். இப்படி ஒசந்த பர்த்தாவர் நலனை போய் எடுத்துக்காத ஒரு பொண்ணு தள்ளினாள்னா அப்போ அந்த பொண்ணு முட்டாள இருக்கும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நமக்கு என்ன காரியம்? அப்படின்னு அவ தீர்மானம் பண்ற. அந்த நலன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நலனை கல்யாணம் பண்ணா நமக்கு பத்தினி ஆக போறதில்லை. நலனை வேண்டான்னு சொல்றா. நலனை வேண்டான்ற பொண்ணு எப்படி புத்திசாலியா இருக்க முடியும்? மகா அரசிக்கா மகா முட்டாள தான் இருக்கணும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம என்ன பண்றது? இப்படிலாம் மனசு ஊசலாடுறது. அந்த மாதிரி தொய் ரக்ஷதி ரக்ஷகேஷ்கி மன்யேஹி தொய்ச்ச அரக்ஷதி ரக்ஷகேஷ்கி மன்யேஹி அப்படின்னு எம்பெருமான் லக்ஷ்மி நரசிம்மனை பத்தி தான் பாடுறாருங்க சுவாமி தேசிகன். அந்த மாதிரியா எம்பெருமான் சொல்றாரு. அந்த மாதிரி நீ கைவிட்டால் பிறந்தகத்துக்கும் ஆகாதபடி வந்தோம். காளிதாசன் இது அபிஞான சகுன் நாடத்தில் சொல்ற, துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் ரகசியத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு போச்சு. காந்தருக்கும் கர்ப்பிணியா போயிட்டா. இவர் பாவம் ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் பார்த்தா விஷயத்தை சொன்னாள். சரி நீ ரொம்ப நாள் இங்க இருக்கக்கூடாது, நீ பிறந்தத்துல புக்கத்தில் கொண்டு விட்டுரு. தன்னுடைய சிஷ்யால் 2 பேரை அனுப்பிச்சு அவளை கொண்டு துஷ்யந்தன் ராஜ்யத்தில் உடை சொல்றா. இந்த துர்வாசாவுடைய சாபம் தான் எங்க பார்த்தாலும் இவர் வந்து கிடைக்கிறார். அந்த துஷ்யந்தனுக்கு துர்வாசா சாபம் தன் பெண்டாட்டின்னு மறந்து போச்சு. ரொம்ப அத்தியுதமான அழகோட கர்ப்பிணியா இருக்கிறா. ரொம்ப அழகோட வந்து நிற்கிறாள். இந்த பசங்க 2 பேரும் கண்ணுடைய சிஷ்யா 2 பேரும் பார்த்து, உங்க பத்தினி இவள், நீங்க ஏத்துக்கணும்னா. என் பத்தினி இல்லை, எனக்கு இருக்கிற பத்தினி தவிர வேற யாரும் பத்தினி கிடையாது. எனக்கு கதையெல்லாம் சொல்ல, நான் காட்டுக்கு போகல, அவளை கல்யாணம் பண்ணிக்கல, என் பத்தினி. முகத்தை பாருங்களேன், அசலாம் பெண்டாட்டி முகத்தை நான் பார்க்கிற வழக்கம் கிடையாதுன்றார். என் முகம் நோக்கி விடைய தருமையால் மிகுந்தன்றேன்னு முரட்டுமா இருக்க ஒரு பையன் பொண்ணு வேண்டான்னு வலுக்கட்டாம அழைச்சிருக்கோம். அழகான ஒரு பொண்ணு பார்த்துதா போனா அந்த பொண்ணையும் பார்க்காது, பொண்ணே வேண்டாம் அந்த பொண்ணு சொல்லுது, ஓ மிஸ்டர் செத்த என் முகத்தை பார்த்து சொல்லும் அப்படின்ட்டு. அது சொல்ற தைரியமா சொல்ற வார்த்தையை பார்த்து இது ஆனா பொண்ணான்னு பார்த்தான். அவ்வளவு தைரியமா பேசுதே ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குவான்னு அதை பார்த்தான். சரி அடுத்த முகூர்த்த கல்யாணம் வச்சுக்கொண்டான். அந்த பொண்ணு என் முகம் நோக்கி விடை தருமையால் மிகுந்த ஆண்டாள். என்ன பொண்ணு வேண்டாம் எனக்கு திக்காரம் பண்றேன். என் எதிர வந்து என் முகம் நோக்கி கடுதாசி போட்டா போறேன். இந்த பொண்ணு வேண்டாம் கடுதாசி போடக்கூடாது. என் எதிர வா, என் முகத்தை பாரு, அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா அவ்வளவு நம்பிக்கை. தன் முகத்தை பார்த்தா பரமாத்மா ஒரு காலம் வேண்டான்னு சொல்ல மாட்டான். சில பொண்ணுகள் சொல்லுவாங்க, கல்யாணத்தும் போது பார்த்துட்டு இருப்பா, முன்னாடி வேண்டான்னு. அப்பா அம்மா பார்த்து நிர்ணயம் பண்ணிட்டா போறோம்னு சொல்றான் அந்த பொண்ணு. அதில் ஆயிஷன். ஏன்னா கொஞ்சம் தங்கிட்டே நம்பிக்கை இல்லை இந்த பொண்ணுக்கு. தன் முகத்தை பார்த்தா ஒரு காலம் வேண்டாம்னு சொல்லிட்டு போறானோ. திருமங்கலி ஆனாவிட்டு குறிஞ்சுனே இருந்தா திருமங்கலி ஆனாவிட்டு தான் முகத்தை பார்ப்பான். அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையோ. அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ற பசங்களே சிலது உண்டு. ஏன்னா தங்கிட்ட நம்பிக்கை இல்லாதனால. ஆண்டாளுக்கு தங்கிட்ட நம்பிக்கை உண்டு. என் முகம் நோக்கி விடை தருமையில் மிகுந்தன்றேன். அந்த மாதிரி அவன் முகத்தை பார்க்க மாட்டேன்ட்டான். சரி ஒம்பாடு அவப்பாடு விட்டு போட்டான் அந்த சிஷ்யன் 2 பேரும். இந்த பேர் உங்களுக்கு கல்யாணம் ஆனதோ என்ன எங்களுக்கு தெரியாது, அவன் வச்சுக்கிறானோ வேண்டான்னு சொல்றான், உங்க பாடுன்னு விட்டா. நான் பிறந்தாத்துக்கு வரேன்ற அவள். இவன் தான் மாட்டேன்னா பிறந்தாத்துக்கு வரேன்றான். அப்போ அந்த சிஷ்யால் 2 பேரும் சொல்ற ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். எதி யதா வததி க்ஷிதிபஸ்ததா த்வமசிகிம் பிதுருத்குலயா தவ உத்குலயா த்வயா அதது வேத்சி சுசிவதமாத்மனஹ பதிகுலே தவ தாஸ்யமபி க்ஷமம். இது பாருமா, திருப்பி பிறந்தாத்து வரையும் சொல்லாத. இப்போ நீ சொல்றது சரியா ராஜா சொல்றது சரியான்னு தெரியல. துஷ்யந்த் சொல்றது உண்மையா இருந்தா என்ன சொல்றான், என் பெண்டாட்டி இல்லைன்றான். அவன் பெண்டாட்டி இல்லாம எப்படி கர்ப்பிணியா இருக்க முடியும்? அதுல தோஷம் இருக்கு. ஆனால் ராஜா சொல்றது உண்மையா இருந்தா துஷ்டையா இருக்க முடியாது. ஒன்னால ஆசை கட்டுப்படும்.
அதனால ராஜா சொல்றது உண்மையா இருந்தாலும் நீ பிறந்தாத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நீ சொல்றாப்புல அவன் தான் பர்த்தா, அவனுடைய குழந்தை தான் வயத்துல இருக்கு, அவன் தான் பர்த்தா, அவன் தான் அவனுடைய பத்தி தான் நான், நீ சொல்றிய இது உண்மையா இருந்தா அப்போ நீ பிறந்தாத்து வரக்கூடாது. இங்கேயே வாச தெரிச்சு பெருகி முழுக்கி கோலமுண்டு பர்த்தாவுடைய வீட்டிலே இருக்குமே தவிர எதுக்காக நீ இங்க வர பிறந்தாத்துக்கு? ஆள் நிதியா இருந்தாலும் பிறந்தாத்துக்கு வர வேண்டியதில்லை, அசுத்தியா இருந்தாலும் பிறந்தாத்து. அந்த மாதிரி சொல்ற. அந்த மாதிரியா நீ ரட்சிச்சா போச்சு, இல்லைன்னா நான் பிறந்தாத்துக்கு போக போறதில்ல, இங்கே தான் இருக்குன்னு வந்து சேர்றா. அந்த மாதிரியே சொல்ற. அங்கன்மா அதுக்கு உதாரணம் சொல்லிச்சு. அவ்வளவு கர்வம். நம்ம தலைமையில பெருமாள் திருவடி வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? ஒரு ஜீவனை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும். என்ன அகங்காரத்துக்கு காரணமே இல்லை. ஒரு சின்ன சரீரத்தை கொடுத்துட்டான்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடும் கொடுத்துட்டான்னா அகங்காரம் வந்துடுறது. பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்புலிந்த சேவடி என் சென்னையின் மேல் பொறித்தா என்றார். அவள் என் தலையை வணக்கி என் தலை மேல உன் திருவடியை வச்சேப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்கு பாக்கியம் இல்லை, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? உதாரணம் பருப்பதம். பருப்பதம்னா பர்வதம். பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியன், இமயம் என்ற பாண்டியன் ஒருத்தன். அவன் போய் இமயமலை மேல ஏறி அங்க வந்து தன் கயல் கொடி, மீன் கொடியை பொறிச்சிட்டு வந்திருக்கான். அந்த எவரெஸ்ட் வெற்றின்றால அந்த இமயமலை ஏறத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அவ்வளவு கஷ்டப்பட்டானா பரமாத்மா என் தலையை வடக்கிறதுக்கு, என் தலைமையில அவன் திருவடிய அடையாளம் ஆக்குறதுக்கு அந்த இமயம் வென்ற பாண்டியன் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அவன் கஷ்டப்படுறான். அந்த மாதிரி அகங்காரம் மோகலம். அது உதாரணம். இந்த பூலோகத்துக்கு ராஜாக்களா இருக்க முடியாது, அவன் அந்த ராஜாக்குடைய கர்வத்தை உதாரணம் சொல்ற. கண் மா ஞாலம். ஞாலம் சொன்னா ஞாலத்து அரசும் சொன்னா போறோம். மா ஞாலம் சர்வ பிருத்திவியும். கண் விசாலமான பிருத்திவி. அழகிய. என்ன அழகுனார்? எங்க பார்த்தாலும் பகவானுடைய அவதாரங்கள் நடந்திருப்பாருங்க. வட தேசத்துல போனா புண்ணிய தீர்த்தங்கள், தென் தேசத்துல இருந்தா பகவத் அவதாரங்கள். இந்த பாரத தேசம் ரொம்ப சுபிக்ஷமான தேசம். அங்க சொல்ற மகர்ஷிலாம் பாகவத்துல சொல்ற, ஏத தேவி தேவா காயந்தி. தேவத்தெல்லாம் பாரத தேசத்துல பறக்காது போயிட்டு வேண்டலாம். அஹோ அமீஷாம் கிமகாரி சோபனம் பிரசன்ன ஏஷாம் சுத் உத ஸ்வயம் ஹரிஹி ஜன்ம லப்தம் திருஷு பாரதாஜிரே முகுந்த சேவ உபயோகம். இந்த பாரத தேசத்துல பிறந்தவளுக்கு பகவானுடைய சேவை கிடைக்கிறது, அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அதுல பாரத தேசத்துல பிறந்தவா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாரத தேசத்தை பத்தி அவ ஸ்தோத்திரம் பண்றா. நமக்கு தெரியாது இல்லையா? நான் இதை விட்டு அமெரிக்கா போறோம். பாரத தேசத்துல பிறப்பெடுக்கிறதுக்கு தேவதைகள்லாம் கடைசியில் அமெரிக்கா கிரீன் கார்டா அது வாங்கிட்டு அமெரிக்க பிரஜாவே ஆயிடுற. பாரத நாட்டு பிரஜான்னு சொல்லிடுது. அநேக பேர் அநேகம் பட்டு போட்டாங்களாம். இங்கெல்லாம் அவள்லாம் இங்க வந்துட்டு இருக்க. இப்போ இந்த மாதிரி அந்த நம்ம தேசம் ரொம்ப வசந்த தேசம், அழகிய தேசம். கண் வந்து அது பிரம்மாவும் பிபீலிக்கும் வாசியில தன் போகோபங்களோட அனுபவிக்கலாம் இருக்கேன். பிரம்மாவுக்கும் இந்த பூலோகத்துக்குள்ள தான், இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள தான் வீடு. சின்ன எறும்பு புத்து இருக்கு அதுக்கு. அந்த மாடியில தன் மாடியில எவ்வளவு சௌக்கியமா வசிக்கிறானோ அந்த மாதிரி இந்த எறும்பாந்து தன் வளையல தன் புத்துல அது வசிக்குது. எல்ஐசி பில்டிங், அங்க எல்ஐசி பில்டிங் அது பெரிய கட்டணம். இங்க 50 அடுக்கு 60 அடிக்கு மாடிலாம் விட்டுருக்கோம் இல்லையா? அது பக்கத்துல சின்ன குடிசை. இந்த 60 அடுக்கு மாளிகைக்காரனுக்கு எவ்வளவு சௌக்கியமோ, ஏசி ரூம்ல எவ்வளவு சௌக்கியமா இருக்கணும் அந்த ரூம் அவ்வளவு சௌக்கியம் தன் குடிசையில் இருக்கான். இந்த குடிசையில் இருக்கிற கூட ஏசி ரூம் வச்சா எங்க குடிசையில போய் படுத்தினாதான் எனக்கு தூக்கம் வருவாங்க இல்லையா? அந்த மாதிரியா அவரவர்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அது திருப்திப்படும்படியா பண்ணக்கூடியது இந்த தேசம். மாஞாலத்தரசர் அவ வந்து அந்த மாதிரி பெரிய தேசத்துக்கு ராஜாக்களா இருக்கிறவா. அப்படிப்பட்டதான வசந்த தேசம். அப்படி தேசத்துக்கு அரசியலா இருக்கா பாருங்க. அவர் அபிமான பங்கமாய் அவளுக்கு அந்த ராஜ்யத்தோட சுகம் நிலைக்கிறது இல்லை. ராஜ்யம் நாம மகாவியாதி அச்சிகித்ஸா. மற்ற வியாதிகள்லாம் அச்சிகித்சை உண்டு, இந்த ராஜ்யம் வியாதிக்கு சிகிச்சையே கிடையாது. அப்படிப்பட்ட பெரிய அகங்காரத்தை கொடுக்குது. அப்படிப்பட்ட ராஜாக்கள் அபிமான பங்கமாய் தசவேஷ்யா சமோ நிருபா. இந்த ராஜா இருக்கானே 10 வேஷ்யாஸ்திரிகளுக்கு சமானம். அதாவது இந்த அகங்காரமுக்காரங்களா சொல்ற, இந்த ராஜ்யம் நிலைச்சு நிற்காது. செல்வத்துடைய நிலையாமையை பத்தி ஆழ்வார் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். ஒரு வேகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைய பானையர் பெருநாடுகானை மேலே பிச்சைதான் கொள்வர் திருநாடும் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோ. பெருமாளுடைய திருவிதான் சாஸ்வதம், அதை தியானம் பண்ணுங்கோ. அந்த ராஜ்யத்தை போய் நம்பாதுங்கோ. எந்த ஜென்மாவில் ராஜ்யத்தை அனுபவிக்கணும் அதே ஜென்மாவிலே பிச்சை எடுக்க முடியும் ஆயிடும். பார்த்துட்டு இருக்குமே. அதுல ஒரு நாயகமாய் ஓட உலகோட நாண்டவர் சர்வ பிருத்தியும் தன்கீழ வச்சது ஒற்றை கூட ஏகச்சத்திராதிபத்தியம் சொல்றோம். அந்த மாதிரி அதிபதியாக இருந்து வாழ்ந்தான். கடைசியில் நினைச்சு அவன் துரதட்டம். அந்த எப்படி செல்வம் வந்ததுன்னு தெரியாது, போறதுன்னு தெரியாது. அது மாதிரி போயிடுது. பசி
தின்றணும், பிச்சை எடுக்கிறான். அந்த பிச்சை எடுத்து வழக்கம் இல்லை, பரம்பரையா எடுத்தாலும் வழக்கம் தெரியும். ராஜா முதல்ல கஷ்டப்பட்டு பிற்பாடு சுகப்பட்டா ரொம்ப பாந்தமா இருக்கும். முதல்ல சுகமா இருந்துட்டு கடைசி காலத்துல துக்கப்படுறதுன்னா அது பொருந்தவே பொருந்தாது. ஏன் அந்த மாதிரியாக அவன் கடைசி காலத்துல கஷ்டம் வந்துடுச்சு. அதுக்காக ஊரார் நடுவில் பகல் வேலை பிச்சை எடுக்கிறதுக்கு பயம், பக்கம். அதுக்காக இருட்டில் போய் பிச்சை எடுக்கிறான். தெரு லைட்லாம் இல்லாத அமாவாசை தினத்தை போய் எடுக்கிறான். அங்க கருநாய் கவர்ந்த அங்க நாயெல்லாம் கண்ணங்களே நாய் படுத்துட்டு, அது கரு உள்ள நாய், கர்ப்பம் உள்ள நாய். அதை போய் மெரிக்கிறான். கையில எங்கேயோ ஓடு எடுத்து வந்துருக்கா பிச்சை எடுத்தா. இவன் கடிச்ச உடனே தாண்டவ மாடுறான், கையில கீழே விழுந்து ஐயோன்னு அலறான். உடனே டார்ச்சும் பெட்ரோமாக்ஸ் லைட்டும் வந்து போட்டு யார் ராஜா, ஐயோ நம்ம ராஜான்றான். யார் முகத்தை முடிக்க கூடாது பிச்சை எடுக்க போறானோ அவளே வந்து பார்க்க, என்னத்துக்கு இதெல்லாம் கட்டம்? திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மனோ, பகவானுடைய பாதார விதத்தை நீ தியானம் பண்ணுங்க, செல்வத்தை நினைக்க சொல்ல. அப்படிப்பட்டதான அந்த தசை மாறி போய் வந்து உன் பள்ளி கட்டில் கீழே வந்து பெருமாள் கிட்ட வந்தாளாம். ஆமா, ராஜ்யம் போனா பெருமாள் கிட்ட தானே வரணும்னா, ராஜ்யம் போனா பெருமாள் கிட்ட வரணும் நிர்பந்தம் இல்லை. பாருங்க பாசுருமே, உய் மின் திரை குணர்ந்து என்று உலகாண்டவர் இம்மையே தம் இன்சுவை மடவாரி பிறர் கொள்ள தாம் விட்டு வெம்மின் ஒளிவையில் கானகம்போய் குமை சென்பர்கள். இந்த ராஜ்யம் போச்சு, தனக்கு அசாதாரண தனக்கே சொந்தமா இருக்கிற பத்தினிகளை தன் கண்ணுதிர இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி போடுறான். இதை காட்டின கட்டம் என்ன? இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடான். வெம்மின் ஒளிவையில் கானகம் போய் குமை சென்பர். பெருமாள் கிட்ட வரலாமோ இல்லையா? கட்டு போனவா எல்லாரும் நல்ல வழிக்கு திரும்பணும் சொல்ல முடியாது. கட்டு போனா மேல மேல கட்டே போயிட்டு இருக்கா. சில பேர் நான் இனிமேல் போகணும், இந்த இடத்துல வரவே வேண்டாம், நான் பெருமாள்கிட்ட போகணும், வரவா ரொம்ப ரேர். அந்த மாதிரி ராஜ்யம் போன காட்டுக்கு போய் இப்படி பிராணம் விடாது. வந்து நின் பள்ளி கட்டில் கீழே, வந்து உன் பள்ளி கட்டுகளே, வந்து உன் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போய் பார்க்கிச்சே. யாருக்கிட்ட போய் சேரணும்? ஏதோ கண்டவங்கிட்ட போகக்கூடாது, யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவாகிட்ட போய் சேரணும். நின் பள்ளி கட்டில் கீழே வந்து தலை பெய்தோம். நிறைய பாசிட்டிவ் விஷயங்களா இருக்கு. வந்து தலை பெய்தோம்னா நாங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதாவது அழகான கதைகள்லாம் எடுத்து சாய்கிறாருங்க. வந்து தலை பெய்தோம் மாறி மாறி அந்தாதியா பலபிறப்பும் பிறந்து அதுவே திருவடிகளை அடைய ஹேதுவாயிற்று. பல தப்பு காரியங்களை பண்ணி பண்ணி கடைசியில அதுவே பெருமாள் திருவிழா கொண்டு சேர்க்க முடியாது. ஒரு பையன் திருடிட்டே இருந்தான். கொஞ்சம் இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலி பையன். ரொம்ப புத்திசாலியா ஒரு இடத்துல திருடிட்டான். இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பார்த்தார், இந்த பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கும் போது என்ன பண்ணா, அந்த திருட்டு பசங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கோ அதில் கொண்டு சேர்த்தான். அதில் படிச்சு படிச்சு கடைசியில் ஐஏஎஸ் வந்து கலெக்டராக வந்துட்டான். அவர் சொன்னா இவ்வளவு தூரம் படிச்சே அவனுக்கு ஏடுறா பணம் கேட்டார். நான் திருடின்னு இருந்தேன், அந்த திருட்டு தொழில என்ன நல்விலை கொண்டு வந்துட்டான். இவன் திருடாமல் இருந்தா இவன் போலீஸ்காரங்களை ஆட்டு போறதுல இவனுடைய புத்திசாலத்தை அவன் கொண்டாட போறதுல அவன் கொண்டு பள்ளிக்கூடத்தை சேர்த்துட்டான் இல்லையா? அதனால இவன் பண்ண திருட்டு காரியமே இவனுடைய உயர்வுக்கு அப்புறம் கலெக்டரா வந்தாட்டு கொடுத்துடுவான்னு நினைக்க வேண்டாம். கலெக்டரா வந்தாவிட்டு தன்னுடைய திருட்டு தொழில் இவ்வளவு மேன்மைக்கு இது காரணமாச்சுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நான் இப்ப தப்பு காரியம் பண்ணி பண்ணி இப்படி அந்த பிறக்கிறது சாகிறது பிறக்கிறது இப்படி இருந்து கடைசியில் ஒரு சமயம் ராஜாவை வந்தேன். இந்த ராஜா வந்து அந்த ராஜ்யம் போச்சு, மேற்படி பெருமாள் திருடிக்கு வந்து சேர்ந்தது. அப்படி வந்து சேர்ந்தோம். திசதிருஷமான இது சங்கத்தமாக பெறுவதே அப்படின்னு சொன்னார். அதாவது பிராமண பிரஜை வேடுவருடைய கிரகத்திலே பால்யத்திலே அகப்பட்டு புத்தி விற்த்திகள் அவர்கள் படியாய் நடந்து செல்ல நிற்க சுகிருத விஷயத்தாலே சுகிரகத்திலே மாதா பிதாக்கள் முன்னே வந்து நிற்குமா போலே. அர்த்தம் புரியுதா? சுவாமி இந்த கதையை ரொம்ப அழகா சாய்க்கிறார் ரகசியத்து சாரத்தில். ராஜா அந்தப்புறத்தோட வேட்டையாட சென்று வேட்டையிலே ஆசக்தனா இருந்தான். ராஜா வேட்டைக்கு போனான், இவன் மட்டும் போலாம இல்லையா, அந்தப்புறத்தோட போனான். சின்ன கை குழந்தை, அந்த குழந்தை முகவசியன், யார் கையில் எடுத்தாலும் எடுப்பார் கை பிள்ளையா இருக்கக்கூடாது. வார்த்தை சொல்ல தெரியாது, வார்த்தை சொல்ல தெரிஞ்சு அட்ரஸ் தெரிஞ்சு அதுக்கு வந்துடும். அதுக்காகத்தான் முகவசியனாய் அழுது அவங்க போலீஸ்ல கொண்டு விட்டுருவா, எங்கேயா பார்த்து கொடுத்துருங்கன்னு. யார் கையால் எடுத்தாலும் அவகிட்ட ஒட்டின்னு படுற குழந்தை, வார்த்தை சொல்ல தெரியாது. இப்படிப்பட்ட ராஜாவுடைய புத்தர் என்ன பண்ணிச்சு, ராஜா வேட்டையிலே ஈடுபட்டு இருந்தான். ராஜபத்தினி அதை அழகிலே அந்த ராஜா வேட்டையாடத்தையே பார்த்துட்டு இருந்தா. அவ்வளவுல இந்த குழந்தையாந்து கைவிட்டு நழுவி விடுச்சு. காடு எங்கேயோ போனா குழந்தை ஒரு பக்கம் போச்சு, ஒருத்தருக்கு அவளும் தேடிருக்கா குழந்தையும் தேடிருக்கா. ஆப்பிள அங்க ஒரு வேடன் வந்தான், அவனுக்கு ஒரு மேல குழந்தை இல்லை. இந்த குழந்தைய பார்த்தான், ஆத்துக்கு எடுத்து போனா வளர்த்தான். இப்படியே 4 மாசம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. கடைசியில் ராஜபோகம் போச்சு, கிழிஞ்ச சொக்கான் கிழிஞ்ச நிஜார். கடைசியில் ஆடுனேன் எலி கிளி இதான் பிடிச்சி கொடுப்பான். போச்சா ராஜபோகம் போச்சா?
கடைசியில் இந்த வேடனுடைய போகமே ஆச்சு. பேச்சும் கடைசியில் வேடனுடைய பேச்சாக வந்துடுது. பேரும் அதே பேர் வேடன். நான் வேடனுடைய வம்சம் தான், நான் வேடனுடைய வம்சம் சொல்லிட்டு. இப்போ ராஜாவுடைய வம்சம் போச்சு, எல்லாமே போச்சு. இப்படியே இந்த குழந்தை போயிடுது. இப்படியே போயிருந்தா என்ன ஆகும் கத்தி? ராஜபோகத்துக்கு பிரசக்தியே இல்லை. திடீர்னு ஒரு பெரியவர் வந்தார். டேய், உன்னை பார்த்தா நீ யாருடா? நான் அந்த வேட்டைக்காரன் பிள்ளை, நானும் ஒரு வேட்டைக்காரன். நீ வேட்டைக்காரன் இல்லை, நீ வேடன் இல்லைன்னு. நான் தான் எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் மொத்தம் வேட்டைக்காரன். நீ எங்கேயோ தவறி போய் வந்திருக்க. இங்கே உன்னை அழக பாரு, அவள் அழக பாரு, உங்ககிட்ட ராஜகாம்பீரியம் இருக்கு, முகத்தில் ராஜலட்சணம் இருக்குன்னு. அதுல இந்த பையன் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியும் பார்த்து இப்போ பழப்பழப்பழப்பன்னு அதெல்லாம் கணக்கிறே இருந்தது. என்னடா அவர் ஒரு காலம் சொன்னது சரியா இருக்குமோ என்னமோன்னு கொஞ்சம் புத்தியில கொஞ்சம் மாற்று. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார். அடே, நீ பக்கத்தூர் ராஜாவுடைய பிள்ளடா, ராஜலட்சணத்தை பார்த்தா அப்படி இருக்கு. உங்க அப்பா உன்னை பாரு, காலையில 10 வருஷத்துக்கு மேலே தொலைஞ்சு போன பையன் காலையில அவசரப்பட்டு இருக்காரு. அப்படியா? எங்க அப்பா ராஜாவா? அவர் பார்க்கவே இருந்தது. அவங்ககிட்ட போய் உன் பிள்ளை அங்கே இருக்கானா, என் பிள்ளைய கொண்டு வரனா, கடைசியில் கொண்டு சேர்த்து வைக்கிறான். இதே போல நம்ம சமாச்சாரம். நமக்கு அப்பா யாருன்னா தேவாதி ராஜா எம்பெருமான், வைகுண்ட லோகத்தில் இருக்கான். ஆனா அந்த குழந்தை என்னைக்கு வேடங்கையில் ஆட்டுறதுக்கு ஒரு நாள் உண்டு. நாம் இங்க இந்த பிரகிருதி சமத்தை ஆட்டுறது நாள் கிடையாது. அனாதி காலம் அந்த பிரகிருதி மண்டலத்தில் நாம் இருக்கோம். நாம் பிராமணன் சொல்றோம், சூத்திரன் சொல்றோம், ஸ்திரீன்றோம், புருஷன்றோம். இப்படியே பிரகிருதி சம்பந்தால் வர சரீரத்தை கொண்டே ஆத்மாவை பற்றி சொல்லிடும். நம்ம பரமாத்மா சேடபூத்தந்தே மறந்துடுறோம். அப்புறம் ஆச்சாரியர் வந்து நாயன் தேவோ நமர்த்தியோவா நத்திரி ஸ்தாபனோவே, நீ மனுஷன் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, நீ பரமாத்மா சேடபூத்துன்னு சொல்றான். அப்படியானா சேஷியான எம்பெருமான் ஆடையணும் ஆசை வருது. அவ கொண்டு என்ன பண்ணா சரணாகதி பண்ணி பெருமாள் சேர்த்து வைக்கிறார். அந்த மாதிரி வந்து தலை பெய்தோம் என்றால் நாம் பெருமாள்கிட்ட போய் சேர மாட்டோம்னு நினைச்சு வந்து சேர்ந்துட்டோம். நன் பள்ளிக்கட்டில் கீழே வந்து சங்கம் இருப்பார் போர் வந்து தலை பெய்தோம். நன் பள்ளிக்கட்டில் கீழே ரொம்ப ஆச்சரியம் ஆகிக்கணும். இனிமேல் பிறந்தாத்துக்கு போனா கூட போக மாட்டோம். பெருமாளுடைய பக்கத்திலேயே இருந்துட்டா தப்பே பண்ண மாட்டான். ஏன்? ஆத்துக்காரோடய கொடுத்துட்டு இருந்து தளி பண்ணி போட மாட்டேன்னு பெசிந்து ஆத்துக்கார பெசிந்து கிசின்னு இருந்தா கூட அவளுக்கு பதிவர்த்தேன்னு தான் பேரு. ஒரு காஃபி வச்சுக்க மாட்டா, வெந்தது எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கிட்டு ஏதாவது இல்லை புஸ்தம் பார்த்துருது. அவரே பாவம் தள்ளி பண்ணி சாப்பிட்டு இருப்பா. அடாடா பத்தி பக்தி பிறந்தாத்து கூட போறதுலன்னு சொல்லிட்டு இருப்பா. 4 நாள் சண்டை போட்டு நல்லா கொடுத்தன பண்றவள், பர்த்தாவுக்கு எல்லா சிசுரையும் பண்றவள். 4 நாள் சண்டை போட்டு பிறந்தாத்துக்கு போட்டா கூட அங்க கூட ஆத்துக்கார என்ன பண்றவரு நினைச்சிட்டு இருப்பா. ஊராருன்னு சொல்லுவோம். வாழறதுக்கு முடியாது, பத்து கொடுத்து பார்த்தியா வாழாவட்டின்னு சொல்லுவா. அதாவது பர்த்தாவோட கூட இருந்து ஒரு விதம் சிசுரையும் பண்ணலன்னா கூட அவளுக்கு பத்தி பக்தி என்னென்ன பத்தி பக்தி, சங்கராந்தி கூட பிறந்தாத்துக்கு போகாம இருக்காளே அப்படின்னுவா. அத பக்கத்திலேயே இருந்துட்டா அவனுக்கு எந்த விதமான கடுதலும் வராது. தூரம் இருந்துட்டா பத்தியா 4 நாள் கொடுத்து முடிச்சு பார்த்தா வந்து தூண்டுவா. அதே போல இப்ப பாருங்க, ராமன் தம்பிகள பரதன் ஒருத்தன், லக்ஷ்மணன் ஒருத்தன். பரதன் பெருமாள்கிட்டே ரொம்ப லக்ஷ்மணன் காட்டிலும் பெருமாள்கிட்ட பக்தி உள்ளவன். லக்ஷ்மணன் பெருமாள் கூட சில சமயத்தில் பெருமாளுக்கு விபரீதமா காரியம் செய்யக்கூடாது. ஆனாலும் லக்ஷ்மணனை பார்த்து யாருமே சந்தேகப்படலை, பரதனை பார்த்து சந்தேகப்படுறான். இங்கேருந்து முதல்ல பரதன் ராமன் ஆயுஷ்தான் போறோம் இல்லையா, குஹன் சொன்னா அந்த குஹனை பார்த்து சொல்லிச்சேன், கச்சின் துஷ்டோ பிரஜசி ராமஸ்யா கிளிஷ்ட கர்மண இயந்தே மகதி சேனா சங்காம் ஜனீதீவமே. ஏ துஷ்டனேன்னு கூட்டான் குஹன். ஏடா ராமனை கொல்றதுக்காக போறியான்னு கேட்டான். இதை இளைய பெருமாளை கேட்டல. இளைய பெருமாள் பரதனை கொல்ல போறேன், இன்னொன்று கொல்ல போறேன், பெருமாளுக்கு விபரீதமான காரியத்தை செஞ்சுட்டு இருப்பான். அவனை பார்த்து பெருமாள் ஏன்னா பக்கத்துலேயே இருக்கானே, அவனுக்கு இந்த பழி கிடையாது. கொஞ்சம் விட்டு பிரிஞ்சிருந்தா பழிகள் வரும். இது வாழ்க்கையிலே இருக்கலாம். ஏன் அப்பாவை விட்டு ஒரு 10 நாள் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோ, தனி கொடுத்து தனி கொடுத்து கொடுத்துவா. அப்பாவோட கூட இருந்தது அந்த வீட்டுல சொத்தை திருடுறது பண்றது, அப்பா விட்டு போக மாட்டேங்கிறது திருடுறதுக்காக. ஆனாடா அப்பாவுக்கு சொன்ன பிள்ளை தகுந்த பிள்ளைன்னுவா இல்லையா. அது பக்கத்திலே இருந்துட்டா தப்பு வராது, கொஞ்சம் பிரிஞ்சா வரும். அந்த மாதிரி இளைய பெருமாள் பக்கத்தில் இருந்திருக்கார். அவரை பார்த்து குஹன் சந்தேகப்படலை. காரணம் என்ன? பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கனால தானே. அதனால பெருமாள் கிட்டே இருக்கணும். அதனால இனிமேல் நாங்க பிறந்தாத்தே போடும். கச்சின் துஷ்டோ பரிசு அவன் காதை பொத்துட்டான் பரதன். என்ன பார்த்தாலும் இந்த மாதிரி கேட்கிறேன். மாபூத்ஸ காலோ எத்கிருஷ்டம் ராமஸ்ய அக்லிஷ்ட நமாம் சங்கித்து மர்ஹசி ராகவ சஹிமே பிராதா ஜேஷ்டா பிது சமோமதா தம் நிவர்த்தித்தும் யாமி. என்ன போய் துஷ்டன் சொல்றேன், எனக்கு அவர் ராமன் தாண்டா எல்லாம், அவர் காட்டில் திருப்பி ஆஷ்ணு வரது போறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தன்யா நத்வயம் தன்யஸ்தும் நத்வயாவன். அப்புறம் பாரத அப்புறம் கோர ஸ்தோத்திரம் மட்டும். முதல்ல பார்த்தோம் துஷ்டன். அப்புறம் அவன் சமாதானம் பண்ண, அவன் ராமனை காட்டு நீ மகா வியாபகண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் போன பரத்வாஜர் இருக்கார் இல்லையா, கச்சின்னதஸ்யா பாபஸ்ய பாபம் கத்தும் ஹேரிச்சு. அவர் மகர்ஷி. ஏடா ராமனுக்கு ஏதாவது பாப்பத்து படுத்தா போறேடா, அவர் வசம் படுத்தா போறேன்னு கேட்டார் பரத்வாஜ மகர்ஷி. குஹன் தான் கேட்டான்னா, நீங்க பகவானப்பி மன்னித்தே, நீங்க கூட இப்படி சர்வஜாளா இருக்கா தெரியலாமே. அவர் சொன்னார், கூட ரொம்ப கெட்டிக்காரவர். அவர் சொன்னார், உன்னுடைய சுத்தமான மனோபாவம் எனக்கு தெரியும்டா, லோகத்தாரு தெரியுதா ஒரு கொஸ்டின் பண்ண வால்மீகி எழுதுவார்.
நான் கேள்வி கட்டி பதில் சொன்னா வால்மீகி புஸ்தகம் எழுதுவேன். நான் மனசுல பரதம் ரொம்ப நல்லவனுச்சா அது கிரந்தத்துல வராது இல்லையா? அதுக்காக லோகத்தா தெரியுதா ஜானே சேத்தன் மனஸ்தந்தே திருடீகரண மஸ்துதி, நீ ரொம்ப நல்லது எனக்கு தெரியும், ஆனா லோகத்தா தெரியப்படுதான் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன். அங்க துடிச்சு போட்டான் பரதன். அந்த மாதிரிலாம் இல்லாத பெருமாள் கூடவே இருக்கணும் அப்படிதான் வந்து சொன்னோம். அந்த மாதிரி நின் பள்ளிக்கட்டில் கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம், கிங்கணிவாய் செய்து தாமரை பூ போலே சங்கன் சிரிச்சதே எம்மேல் விழியாவோம். அதுக்காக என்ன பண்ணும், அந்த அந்த கிங்கிணி வாய் செய்து தாமரை பூ போலே, கிங்கிணின்னா அந்த இடுப்புல கட்டின்னு இருக்கான சிலங்க, அது பாதி வாய் தந்திருக்கும் பாதி மூட்டிருக்கும். அந்த மாதிரி செய்த கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே சங்கன் சிரிச்சதே என் மேல் விழியாவும், அங்கன் ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது. அதாவது பாதி மலரும் பாதி மூடி இருக்கும். அது என்ன, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சதே, அதாவது பாதி திறந்திருக்கும், முழுக்க திறந்துடாது, முழுக்க மூடிடாது. அதான் மலர் ஆரம்பிக்கும், பாதிலே நின்று போடும். இதெல்லாம் அழகான வியாக்கியானம் பண்ற. ஏன் மலர்றது ஏன் மூடிக்கிறதுன்னு கேட்ட, இந்த ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்களா இருக்குங்க. அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் பல்பு இருக்கும் இல்லையோ, அணைஞ்சு அணைஞ்சு எரியும் இல்லையா, ராத்திரி வேளையில பாதுகாதேவி பெருமாள் படிக்கல ஏறிட்டா அவளுக்கு காரியம் கிடையாது இல்லையா. அவள் தன்னுடைய முடிஞ்சு போய் ஷிஃப்ட் ஆச்சுன்னா செங்கு ஊதியாச்சுன்னா வந்துடலாம் இல்லையா, தன்னுடைய ஷிஃப்ட் முடிஞ்சு போச்சுன்னா வேலைக்காரெல்லாம் வந்துள்ள. ராத்திரி பெருமாள் கட்டில சாய்ச்சுட்டாருன்னா மகாலட்சுமி வந்து திருடி பிடிக்க ஆரம்பிச்சுடுவா. ஆனாலும் பாதுகையானவள் அங்கேயே பக்கத்திலே இருப்பா. என்னன்னு கேட்டா, சைத்தவதி ரஜன்யாம் பாதுகே ரங்கபந்து சரண கவல சேவாம் வர்த்தசே துவம் பணிபதி சயனீயாத் உத்திதஸ்ய பிரபாதே பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்துகாமா. எதுக்கா ராத்திரி உட்காந்துருக்கான்னு கேட்டா, வெளியில வைகுண்ட ஏகாதசி ராத்திரி கோவிலுக்குள்ள போட்டா வெளியில வந்தா கார்த்தா சேவை செய்யக்கூடாது, ராத்திரிலாம் அங்கேயே உட்காந்துருது கோவிலுக்குள்ளேயே. அந்த மாதிரி ராத்திரி ஷிஃப்ட் முடிஞ்சு போது வெளியில வந்தா விஸ்வரூபத்தும் போது உள்ள விட மாட்டான். என்ன விசேஷம்னா, அந்த முதல் படுக்கையிலேருந்து பெருமாள் எழுந்திருச்சு அந்த கண் திறக்கிற ஆனந்தம் இருக்கும் இல்லையோ. சைத்தவதி ரஜன்யாம் பாதுகே ரங்கபந்து சரண கமல பார்ஷ்வே சாதரம் வர்த்தசேத்துவம். ராத்திரி முழுக்க அங்கேயே வேலை இல்லாத அங்கேயே படுத்துட்டு இருக்கா. காரணம் தெரியுமா, பணிபதி சயனீயாத் உச்சிதஸ்ய பிரபாதே பிரதம நயன பாதம் பாதுகே பாவனம் பிராப்துகாமா. அந்த முதல் கட்டாட்சம் தப்பேல் விடும். சினிமா முதல்ல ஆரம்பிச்சே சட்டையை கிழிச்சது, 10 ரூபாய் டிக்கெட்டை 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறது பசங்க. அந்த முதல் தடவை பார்த்தா தான் ஆனந்தமா. ஏன் அப்புறம் நாள் கழிச்சு பார்க்கக்கூடாது? அந்த அபினிவேஷம் விஸ்வரூபத்தில் முதல் சேவை தங்கிட்ட கிடைக்கணும்னு போகணும். அந்த மாதிரி தரைக்கு உள்ளுக்குள்ள இருந்து பாதுகாதேவியானவள் அந்த பெருமாளுடைய கட்டாட்சம், அதாவது சின்ன குழந்தை எழுப்பிச்சு அப்படி கண் மலரும், உடனே கண்ணை கசிக்கும், திருப்பி மூடிக்கும். அந்த மாதிரி திறந்து மூடாத குழந்தை, அந்த மாதிரி பெருமாளுடைய திருக்கண்கள் திறந்து மூடுவான். அந்த பாக்கியம் சேவிக்கிறது யாருக்கு இருக்குன்னு கேட்டா பாதுகாதேவிக்கு தான் இருக்கு. அந்த மாதிரியா எங்களுக்கு கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே சங்கன் சிரிச்சிருதே என் மேல் விழியாகும் அப்படின்னு சொல்றேன். வழியில் இருக்கவாளுக்கு எப்படா தெரியும்னா, வழியில் இருக்கவாளுக்கு இந்த சங்க சக்கரத்தை பார்த்தா தெரியும். நாபி பத்மே தவ நயனயோஹோ பிரத்யாசன்னாஹ தவ பரிஜனாஹ பிரார்த்தனாஸ்தான யோக்யாஹ அர்த்தோன்மேஷாத் அதிக சுபகம் அர்த்த நித்ரானுஷங்கம் நாபி பத்மே தவ நயனயோஹோ நாத பஷ்யந்தி சோபாம். இந்த வழியில் இருக்கவளுக்கு இந்த பெருமாளுடைய திருக்கண்கள் தரைக்கு வழியில் இருக்காளே, அவள் கண் நன்னா திறந்தாவிட்டு தான் தரையை திறப்பா. அப்பதான் பெருமாள் சேவை பறிப்போம். அப்ப நன்னா கண் மலர்ந்து இருக்கும். அந்த தரைக்குள்ள இருக்கவள தான் கண் திறக்கிறதும் மறுபடியும் மூடுறதும் திறக்கிறதும் மூடுறதும். அந்த மாதிரியான தசையில அர்த்த நித்ரானுஷங்கம், பாதி தூக்கம் கலைஞ்சும் கலையாதமா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஆனந்தமான சேவை யாருக்கு கிடைக்கும்? தரைக்கு உள்ளே இருக்கவளுக்கு தான் கிடைக்கும். ஆனா வழியில் இருக்கவளுக்கு எப்படா ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு கேட்டா, இந்த பழைய காலத்துல இந்த டிவியெல்லாம் வரதுக்கு முன்னாடி இங்க இந்த டென்னிஸோ இந்த கிரிக்கெட்டோ விளையாடுதுன்னா இந்த சில ஆபீஸ்ல, நான் பட்டணத்துல இந்த ஹிந்து ஆபீஸ் வாசியில பாத்திருக்கேன், இந்த ஸ்கோர் ஸ்போர்ட்ஸ் போர்டு ஏதோ ஒன்று போடுவார். அதுல பழுப்பழுப்பா அந்த இதெல்லாம் வந்து நிற்கும், இத்தனை இது ரன் எடுத்திருக்காரு. அதை பார்த்து 200 ரூபா உட்காந்துட்டு பாத்துக்க. பழைய காலத்துல அங்க நேர போக ஸ்டேடியத்துல போகாதவா இங்க வந்து பார்த்துட்டு இருப்பா. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கண் மூடி திறக்கிறது எப்படா பார்த்தோன்னா, பெருமாளுடைய நாபி கமலம் இருக்கும் இல்லையோ, அந்த நாபி கமலம் அப்படி திறந்து மூடுவான். அதே போல்தான் பெருமாளுடைய கமல கண்ணு தாமரை போல் கண்ணு. இந்த தாமரை மூடி திறக்கிறதுனால
அந்த பெருமாளுடைய கண்ணும் அப்படிதான் இருக்கும்னு இதை கண்டு ஆறுதல் அடையலாம். இந்த தாமரைப்பூ ஏன் மூடுறது, ஏன் மறையுதுன்னு கேட்டா, சூரியனை பார்த்த உடனே மலர் ஆரம்பிக்குது, உடனே சந்திரன் தோன்றான், சந்திரனை பார்த்த உடனே என்னது முடிக்குது. சூரியனை பார்த்த உடனே மலருது, சந்திரனை பார்த்த உடனே முடிக்குது. ஏது சூரியன் சந்திரன்? ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஆங்கு மலரும் குவியும் மால் உந்திவாய் ஓங்கு கமலத்தினது ஒன்போது ஆங்கை திகிரி சுடரென்னும் வெண்செங்கம் வானில் பாரம் மதி என்று பார்த்து, இந்த நாபி தாமரை தொப்புள்ள தாமரை இருக்க, இந்த சக்கரத்தாழ்வான் பார்த்த உடனே சூரியனை கோட்டி சூரிய சமப்பிரமோ இல்லையோ, இந்த சக்கரத்தாழ்வான் இது புரியுறதோ இல்லை, நிறைய சொல்லணும். அவத்த நாழியாச்சுன்னு நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போறேன். அந்த நாபியில் இருக்கிற தாமரைப்பூ இந்த சக்கரத்தாழ்வானை பார்த்த உடனே சூரியனை பார்க்காப்புல நினைச்சிருந்தது, மலர் ஆரம்பிக்குது. அடுத்தாப்புல சங்கத்தை பார்க்குதான், அது எப்படி இருக்கான், சந்திரனை போல் இருக்கும் சங்கம். சந்திரனை பார்த்தோன்னே இந்த தாமரையானது மூடிடும் இல்லையா, அந்த சக்கரத்தாழ்வானை பார்க்குச்சே மலர் ஆரம்பிக்கிறது, சங்கத்தை பார்த்தோன்னே மூடிடுது. அதில் மூடுறது தருக்கிறது, மூடுறது தருக்கிறது. ஏன் இதே போல் தான் திருக்கண்ணும் இருக்குன்னு வழியில் இருக்க. அப்படி ஆச்சரியமான திருக்கண் சேவை. அப்படி கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே, கிங்கிணி வாய்ச்ச தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சதே எம்மேல் விடியாவும். திங்களும் ஆதித்யன் விழுந்தார் போல் அங்கன் இரண்டுங்கொள். ஆனா சத்ருக்களுக்கு சூரியனை போல் இருப்பான், பக்தாளுக்கு சந்திரனை போல். திங்களும் ஆதித்யன் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோ ரெம்பாவாயிருந்தா. அப்படியே பெருமாள் கட்டாக்கிறார். அடுத்தது மாரிமலை முடிஞ்சல் பாசுரம் ரொம்ப அற்புதம். அது நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வச்சுக்கலாம். அதில் நிசம்மனுடைய வைபவத்தில் நிறைய அனுபவிக்கலாம். அப்புறம் அந்த பிப்ரவரி ஜனவரி 20ஆம் தேதி ஆண்டாள் திருக்கல்யாணம், 21ஆம் தேதி இங்கேருந்து நாங்கள் டோம்பிவலிக்கு போகிறோம். அதை 20ஆம் தேதி ஆண்டாள் திருக்கல்யாணத்தோட அதை பூர்த்தி பண்ணலாம். அது வரைக்கும் நாளை ஒரு நாள் தவிர மற்றதெல்லாம் கிரமமாகவே ராத்திரோட உபன்யாசம் நடக்கும். மறுபடியும் சொல்லணும் நிர்பந்தம் இல்லை. நாளைக்கு ஒரு நாள் இந்த உபன்யாசம் இல்லை, நாளை மறுநாள்லேருந்து ஆரம்பம். நீ பாசுரத்தை சொல்லுங்க. சிற்றம் நாளைக்கு வங்கக்கடல் இந்த பாசுரம் காத்து திருவாரத்தில். சிற்றம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறிகொள்வான் என்றான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழோடு பெருவைக்கும் உந்தன்னோடு ட்ரோவியாவோம் உனக்கே நாம செய்வோம் மற்றேனும் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சதமக மணிநீலாச்சாரு கல்ஹாரஸ்தாஸ்தானபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக விநீதா அபிசர்பிரா கிருஷ்ணநாத விலசுத்து ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேத்துவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். சர்வதந்திர ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். இந்த இன்னைக்கு தான் முதல்ல ஆண்டாள் திருக்கல்யாணம் மட்டும் தான் வச்சிருந்தது. அதுக்காக அந்த நாள் பிரகாரம் அந்த சாங்கியத்தை கொண்டாடுறேன். கல்யாணம் 5-6 நாள் கல்யாணம், பிரத்தங்கள்லாம் சேர்த்தா 2-3 நாள் கல்யாணம், இன்னும் ஒரு 6 நாள் 7 நாள் கழிச்சு தான் கல்யாணம் நடக்க போகிறது. சர்வதந்திர சுதந்திராய சிம்மாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரிய வர்யாய வெங்கடேஷாய மங்களம். நாளைக்கு ஒரு நாள் தான் உபன்யாசம் இல்லை, அப்புறம் 4 நாள் மைக்கு
महेन्द्र रुद्र मुनिवृंद शिरोभिवन्द्ये श्रीमच्छटारि यतिराज सुपूजिते च शुद्धं मदीय हृदयं दृढमस्तु लग्नं माता नृसिंहश्च पिता नृसिंहः भ्राता नृसिंहश्च सखा नृसिंहः विद्या नृसिंहो नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः इतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो यानि ततो नृसिंहः नृसिंहदेवान्न परञ्च किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीटकोटि संघट्टिताङ्घ्रिकमलामलकान्तिकान्त लक्ष्मी लसत्कुच सरोदराजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् योऽन्तः प्रविश्य मोवाच मां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्चास्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं हृद्या हृत्पद्मसिंहासनरसिकहयग्रीवहेषोर्मिघोष क्षिप्तप्रत्यर्थितृप्तिर्जयति बहुगुणा पङ्क्तिरस्मद्गुरूणां दिक्सौधाबद्धजैत्रध्वजपटपवनस्फाति निर्धूततत्तत्सिद्धान्तस्तोमतूलस्तपकविगमनव्यक्तसद्वर्तनीका यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरम् श्रीरङ्गेशीतिन्दुना करुणया सौस्याति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनीट्पादाम्बुजेन्दिन्दिरं दान्तिक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरशठरिगुणा सम्यमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभवयतिपतेः प्राप्तलक्ष्मीस्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षठारिं श्रीरङ्गनाथषडगोप इतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषड करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगोप हृद्यं वेदान्तदेशीतीन्द्रहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे नृहरिषडरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूकः त्वमिति षडजिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनव्याख्यातमीडे